interest to representative partners, meaning where an individual is a partner in a firm on behalf of or for the benefit of any other person, he is termed as a representative partner. அதாவது ஒரு where an individual is a partner in a firm on behalf of or for benefit of any other person, he is termed as a representative partner. சார் நான் வந்து உங்களுக்காக ஒன்று மட்டும் ஆஃப் உங்களுக்காக என்னங்க உங்களுக்காக நான் என்ன செய்யற பார்ட்னர்ஷிப்ல நீங்க வெளி பார்ட்னர் இல்லாம உங்களுக்கு பதிலாக நான் ஆக்ட் பண்றேன் பார்ட்னர் அப்படின்னா அது பேர் என்ன செய்யறாங்க ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்னர்ஸ். சரி, இன்ட்ரெஸ்ட் டு ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்னர்ஸ் இவருக்கு இந்த செக்ஷன் 40B அப்ளை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த firm to such individual as a partner in a representative capacity and to the persons who represented shall be governed by section 40B. அப்ப இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்னரையும் நம்ம என்ன சொல்லலாம், கன்சிடர் பண்ணலாம், பார்ட்னராகவே கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாங்க. நாட் கவர்ன்டு பை செக்ஷன் 40B. அப்ப இந்த 40B அப்ளை ஆகாது, நாட் கவர்ன் பொருந்தாதுன்றாங்க. எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த firm to such individual otherwise than as partner in a representative capacity shall not be governed by section 40 subsection B but by section 36 subsection 1 and subsection 3. அப்ப அந்த செக்ஷனுக்குள்ள வந்துட்டா 36 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 3க்குள்ள வந்துட்டோம்னா இது என்ன செய்யாது, இவருக்கு கவர் ஆகாது. அது வரலைன்னா இவருக்கு என்ன செய்யுது, கவர் ஆகும். அந்த கான்செப்ட் தான் இது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்னங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ்டு பை த firm from its partners shall be treated as a taxable income. அதாவது இந்த பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ்டு பை த firm from its partners. அப்ப எடுப்பு மீது வட்டி என்னங்க, எடுப்பு மீது வட்டி. அதாவது நான் வந்து பிசினஸ்ல 10 லட்ச ரூபாய் போட்டிருக்கிறேன், இதுக்கு நான் வந்து வட்டி வாங்குறேன் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், பிசினஸுக்கு எக்ஸ்பென்சஸ் சொல்றோம் இல்லையா. அதே பார்ட்னர் வந்து இந்த போட்ட 10 லட்சத்துக்கு 5 லட்சம் எடுத்துறாரு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன் அப்படின்றது. இப்போ இது வந்து டிராயிங்ஸ் இல்லையா, இந்த டிராயிங்ஸுக்கு 6% வட்டி போட்டாங்கன்னா அந்த டிராயிங்ஸுக்கு மீது வட்டி யாரு, ஃபேமுக்கு என்னது, இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி எக்ஸ்பென்சஸோ அதே போல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்னவாகும், யாருக்கு, எஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஃபேமுக்கு என்னப்பா, இன்கம். ஓரளவுக்கு புரியுதுங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. எஸ். அடுத்தது ரெமுனரேஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன் அப்படின்றது வந்து எந்த இதெல்லாம் அடக்கம் அப்படின்னு கேட்குறாங்க, இது ரொம்ப முக்கியமானது. ரெமுனரேஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ் இன்க்ளூடு சேலரி, ஃபீஸ், கமிஷன், போனஸ். இந்த 4 இன்க்ளூட் ஆகும் என்னங்க, சேலரி, ஃபீஸ், கமிஷன் அண்ட் போனஸ் எக்ஸெட்ரா. என்ன கண்டிஷன் அப்படின்னா, கண்டிப்பாக சொன்னேன், ஒருத்தர் வந்து பார்ட்னர்ஷிப்ல அவர் சேலரி வாங்குறாரு அப்படின்னா அல்லது கமிஷன் வாங்குறாருன்னா கண்டிப்பாக அவர் என்னவா இருக்கும்னா ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கணும். என்ன இருக்கணும், ஒர்க்கிங் பார்ட்னர். அல்லது இந்த டீடில் ரெமுனரேஷன் எவ்வளோ செஞ்சிருக்கணும், அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். அல்லது பேமெண்ட் மஸ்ட் பெர்டைன் டு பீரியட் ஆஃப்டர் த பார்ட்னர்ஷிப் டீட். திருப்பி இதே தான் சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் டீடில் திருப்பி 1/4/2025 தான் பார்ட்னர்ஷிப் டீடு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன செய்ய முடியும், நம்ம சேலரி கொடுத்துருக்கணும். அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இவர் தான் ஒர்க்கிங் பார்ட்னர்னு என்னங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒர்க்கிங் பார்ட்னர் தான் தரேன்னு சொல்றாங்க. ரெமுனரேஷன்ஸ் டு ஒர்க்கிங் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருக்கிறாங்களா, டார்மெண்ட் பார்ட்னர் இருக்கிறாங்க கிடையாது, ஒன்லி ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கணும். அதே நேரத்தில் ஆத்தரைஸ்டு பண்ணியிருக்கணும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக. இந்த 3 பாயிண்ட் எல்லாம் சில பேர் மறந்துடுறாங்க. அதனால இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் பார்ட்னர் மீன்ஸ் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் ஆக்டிவ்லி என்கேஜ் இன் த conducting of affairs of business or profession of the firm. Time devotion is not the key factor for deciding the status of partners as a working partners. அப்ப ஒர்க்கிங் பார்ட்னர்னா 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுமான்ற கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. அவர் ஒர்க்கிங் பார்ட்னர்னா பிஸ்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். இவருக்கு பதிலாக வேற இடத்த கூட பணியமர்த்திருக்கலாம், இவர் வேற பிஸ்னஸ் கூட பார்க்கலாம். பட் இது என்ன லாஜிக்னா, இவர் ஆக்டிவாக இருக்கிறாருன்றது கான்செப்ட். அதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வந்து சொல்லவே இல்லை. டைம் டிவோஷன் ஒன்றும் கிடையவே கிடையாது. இவர் ஆக்டிவா இருக்கு, இவர் தான் பணத்தை முதல் போட்டுக்கிறாரு, இவர் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் மூலமா தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யணும், டிடக்ஷன்ஸ் என்ன செய்யலாம்னா மினிமம்
ரிடக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியுங்க. ஆக்சுவல் ரெமுனரேஷன்ஸ் அலோட் டு ஆல் பார்ட்னர்ஸ், மேக்ஸிமம் பர்மிஷபிள் லிமிட் அண்டர் செக்ஷன் 40B செக்ஷன் 5 as discussed as under. இதுதான் வந்து பெர்மிஷன் லிமிட். அதாவது நீங்க ஒரு பார்ட்னர்ல வச்சுட்டு நீங்க 1,00,000 ரூபா 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு 90 லட்ச ரூபா வந்து நீங்க சேலரியே கொடுக்க முடியாது, பார்ட்னர் சேலரி தர முடியாது. அது லாஜிக் இல்லை. அதுக்காக கவர்மெண்ட் சில கண்டிஷன்ஸ் கொடுக்குது. என்ன, அவர் கொடுக்கக்கூடிய ஆக்சுவல் ரெமுனரேஷன்ஸ் வந்து பர்மிஷன் லிமிட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, தரக்கூடாதுன்றது தான் அந்த கண்டிஷன் சொல்றாங்க. அதான் பாருங்க, மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட். என்னங்க மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட்ன்றது ரொம்ப முக்கியமானது. இது என்ன செய்யறாங்க, இந்த மேக்ஸிமம் பர்மிஷன் லிமிட்ன்றது இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும், இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, நீங்க தந்தா என்னது டிஸ்அலோட். வெரி குட். என்னங்க ஆயிரும், எஸ். மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் இன் கேஸ் ஆஃப் லாஸ். என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, அப்போ நான் எவ்வளோ தரலாம், அதிகபட்சமே 1,50,000 ரூபா தரலாம். மேக்ஸிமம் ரெமுனரேஷன்ஸ் அலோட் டு பார்ட்னர்ஸ் எவ்வளோங்க, 1,50,000 ரூபா. இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட், எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 lakhக்கு 90% of book profit or 1,50,000 whichever is higher. 1,50,000 இருக்கலாம் அல்லது 2,70,000 வந்துடலாம். எவ்வளோங்க, 3,27 இல்லையா, அப்போ 1,50,000 அல்லது 2,70,000 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், சேலரி தரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 3 lakh எனக்கு எவ்வளவு வந்திருக்குது வருமானம், 4 lakh வந்துருக்குதுப்பா. அதில் ஃபர்ஸ்ட் 3 lakh இல்லைங்களா, மிச்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 1 லட்சம் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 lakhக்கு எனக்கு எவ்வளோ வரைக்கும் தரலாம் சேலரி, ரெமுனரேஷன் பார்ட்னர்ஸ் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் தரலாமா, 2,70,000 வரைக்கும் தரலாம். சார் நான் கம்மியாக தான் கொடுத்தது, அப்போ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, 3 லட்ச ரூபா நீங்கள் ப்ராஃபிட் வந்துருக்குது, 3 லட்ச ரூபாய் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது. லாஜிக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது எத்தனை பர்சன்ட் தரலாம்ப்பா, 60% தரலாம். என்னப்பா 60%. அப்போ 1 லட்ச ரூபா அடுத்து 4 லட்சத்துல 3 லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்க, 2,70,000 கொடுத்துட்டீங்க. அடுத்து மிச்சம் எவ்வளோதான் இருக்குது, 1 lakh இருக்குது. அந்த 1 lakh 60% கொடுத்த எவ்வளோ, ஒரு 60,000. அப்போ 3,30,000 ரூபா. அப்போ நீங்கள் 4 லட்ச ரூபா சம்பாதிச்சா ப்ராஃபிட் காமிச்சிங்க அப்படின்னா ரெமுனரேஷன் மட்டும் எவ்வளோ தரலாமா, 3,30,000 ரூபாய். இங்கே பாருங்க, 4 lakh இருக்குது, அதில் 3 லட்சம் என்ன ஆயிடுச்சு கழிஞ்சு மிச்சம் 1 லட்சம் இருக்குது. இந்த 3 லட்சத்துக்கு 90% மேக்ஸிமம் தரலாம். ஸோ 270. இந்த 1 lakh 60%, ஸோ 60. 2,70,000 + 60 330. அப்போ 4 lakh சம்பாதிச்சா நீங்கள் ரெமுனரேஷன் மட்டுமே எவ்வளோ கொடுத்துடலாம், 3,30,000 தரலாம். 3,30,000 நீங்கள் தரலாம். அதுக்கு சார் இந்த புக் ப்ராஃபிட் ஒன்று வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க, புக் ப்ராஃபிட்டில் தானே நீங்கள் 60% தரும்னு சொல்கிறீங்க. அப்போ வாட் யூ மீன் பை புக் ப்ராஃபிட், புக் ப்ராஃபிட்டுக்கும் நெட் ப்ராஃபிட்டுக்கும் அப்போ எங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, புக் ப்ராஃபிட்டுக்கும் நெட் ப்ராஃபிட்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்ல. ஸோ அப்போ அதையும் சொல்கிறான், ஃபைண்ட் அவுட் தி நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ உங்கள் புக்கில் அதாவது நெட் ப்ராஃபிட் ஒன்று விஷயத்துக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, பிஎன்எல் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் வரும்ல, அந்த நெட் ப்ராஃபிட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே எடுத்துக்கோங்க. நெட் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்ன செய்வீங்க, இந்த ஒரு நெட் ப்ராஃபிட் வருமா, அந்த நெட் ப்ராஃபிட் அப்படியே தூக்கி என்ன செஞ்சுக்கோங்க நெட் ப்ராஃபிட்னு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அவனே சொல்கிறான், மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஸ் பர் 28 to 44 DB including adjustment for interest on partners capital. அப்போ மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 28 to 44 DB வரைக்கும் உள்ள ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அதை என்ன செஞ்சுருங்க, கூட்டுங்க கழிங்க. அடுத்தது ஆட் ரெமுனரேஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ் இஃப் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பீங்க, நீங்கள் பார்ட்னர்ஸுக்கு என்ன செஞ்சுருப்பீங்க, ரெமுனரேஷன் கொடுத்துருப்பீங்களே, அதை என்ன செஞ்சு திருப்பிங்க கூட்டிக்கிங்க.
ஆல்ரெடி பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்தவங்க என்ன செஞ்சுக்கங்க, கூட்டிக்கங்க. அடுத்தது subtract unabsorbed depreciation but do not subtract forward business process. அப்போ எதை கழிச்சுக்கலாம்னு சொல்றாங்க, அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் இருந்தால் என்ன செஞ்சுக்கங்க, அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன் இருந்தால் என்ன செஞ்சுக்கங்க, கழிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனால் எதை கழிக்கக்கூடாதான், ப்ராட் ஃபார்வர்டு லாஸ் என்ன செய்யாதீங்க, இதில் கழிக்காதீங்க. அதே போல் due to subtractions of unabsorbed depreciation, the residual profit should not be less than the forward brought forward losses. என்னங்க, நீங்க வந்து டெப்ரிசியேஷன் கழிக்கும் போது ரெசிடுவல் ப்ராஃபிட் வந்து should not be less than, என்னங்க, brought forward losses which are to be set off in the current year விட கம்மியாக காமிக்கக்கூடாது. சம்பளம் சொல்லி தருவோம், ஈஸியாக விளங்கும். அடுத்து வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கேபிட்டல் கெயின் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் யுவர் புக் ப்ராஃபிட். இப்போ இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இந்த சைடு என்ன செஞ்சிடக்கூடாது, கேபிட்டல் கெயினையோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸையோ போட்டு அதை வந்து நீங்கள் புக் ப்ராஃபிட் என்ன செஞ்சிடாதீங்க, காமிச்சிடாதீங்க. அதே போல் டிடக்ஷன் செக்ஷன் சாப்டர் 80C to 80U இந்த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் என்ன செய்யாதீங்க, கழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ இது வந்து கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. என்னென்னா மேக்ஸிமம் பர்மிஷபிள் லிமிட் எதுக்கு, செக்ஷன் 40 சப்செக்ஷன் பிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதே தெரிஞ்சு சம்பளம் படிக்கும்போது ஏன் கழிக்கிறோம், ஏன் கூட்டுறோம், எதனால் 28 to 40 பவர் டிவியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன செய்யணும், ஈஸியாக அங்கே விளங்கும்.